வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்னைக்கு அன்னையர் தினம். முழுக்க முழுக்க இந்த பதிவு என்னோட தாய் லீலா கிருஷ்ணன் அவர்களுக்கு சமர்ப்பணம். எங்கள் அம்மா அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தான் நாவலிஸ்ட் லீலா கிருஷ்ணன். கல்யாணம் பண்ணி போகிறப்ப முதல்ல எங்கள் தாத்தா வீட்டில் சொன்னப்போ எங்கள் பொண்ணோட கதை ஆனந்த உடனில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே அறிமுகமானாங்க. அப்போலேருந்தே எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க அம்மா. அதுக்கப்புறம் அம்மா எனக்கு தாய் மட்டும் இல்லை, எழுத்துலக குருன்னு சொல்லலாம். மாலைமதியில் ஒரு 50 நாவல் வரைக்கும், அப்போல்லாம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு 4 நாவல்னு சொல்லிட்டு சிவசங்கரி அம்மா, இந்துமதி அம்மா, வாசந்தி அம்மா, இவங்கெல்லாம் அனுராதா ரமணன் இவங்கெல்லாம் அப்படியே வரிசையாக ராஜேஷ்குமார், ராஜேந்திரகுமார் இவங்கெல்லாம் அப்படியே கமிட்டாக இருப்பாங்க. வரிசையாக ஒருத்தர் நாவலாக வரும். இதில் நல்ல குடும்ப நாவல் எழுதுகிறாங்கன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு அதில் நல்ல பேர். இதில் என்னென்னா முதல்ல நாவல் அம்மா எழுதினப்ப பூமை காயங்கள் அப்படிங்கிற நாவல். அது முதல்ல எழுதுகிறப்ப என்கிட்ட சொன்னாங்க, நான் ரஃபாக நிறைய உடனே விறுவிறுன்னு எழுதிடுறேன், ஒரு 2 நாளில் முடிச்சிடுறேன். ஆனால் அம்மா எப்போயுமே ரஃப் காப்பி எழுதி அப்புறம் ஃபேர் காப்பி எழுதுவாங்க. ஆனால் எனக்கு ஃபேர் காப்பி ஒரு 60 பக்கம் எனக்கு உட்காந்து எடுக்கவே முடியல, முதுகெல்லாம் வலிக்குது அப்படிம்பாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், நீங்கள் ரஃபாக மட்டும் எழுதுங்கம்மா, நான் ஃபேர் காப்பி நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அம்மா வீடு எங்கள் வீடு எய்த்தாப்பில் இருந்தது. உடனே அடுத்த நாவல் ஊமை காயங்களுக்கு அடுத்ததில் அடுத்தடுத்த நாவல் அடுக்கடுக்காய் ஆசைகள் அப்படின்னு, அந்த நாவல்லேருந்து நான் ஃபேர் காப்பி எடுக்க ஆரம்பித்தேன். பொதுவாக எழுத்தாளர்களெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய படித்தா தான் எழுத முடியும் அப்படிம்பாங்க. ஆனால் நிறைய எல்லா எழுத்தாளர்களையும் கேட்டு பாருங்கள், நாங்கள் நிறைய படிப்போம் அப்படிம்பாங்க. நான் எப்படின்னா நிறைய படிக்கிறது மட்டும் இல்லை, 49 நாவல் ஃபேர் காப்பி எழுதியிருக்கேன். அதனால் நான் முதல்ல நாவல் எழுதினப்போ அம்மாவோட நட அப்படியே இருந்தது. என்னோடய முதல் நாவலை பார்த்துட்டு அனுராதா ரமணன் அம்மா சொன்னாங்க, இது உண்மையாக சொல்ல அம்மா எழுதினாங்களா, நீ எழுதினியா அப்படின்னு நான் கேட்டாங்க. அந்த மாதிரி அப்படியே நடை வந்திருந்தது. அப்புறம் அம்மாவுக்கு ரொம்ப பெருமை. அதாவது உங்கள் கதையை படித்தேன் அப்படின்னு யாராவது சொன்னால் உடனே அடுத்த வார்த்தை, இப்போ என் பொண்ணு எழுதுறா அப்படிம்பாங்க. உடனே நான் சொல்லுவேன், அம்மா நான் இப்போ தான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன், உடனே என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கையர் மலர் மங்கை இதில் எல்லாம் என்னோட கட்டுரைகள், சுயமுன்னேற்ற கட்டுரையெல்லாம் வர ஆரம்பிச்சிது. அப்புறம் சுயமுன்னேற்ற நூலெல்லாம் வெளிவர ஆரம்பிச்சிது. அப்புறம் எங்கள் அம்மாவோட, அதாவது எனக்கு தாய் மாமா என் கணவர், அவங்க அவங்களுக்கும் சின்ன வயசுலேயே எழுதுவாங்க. அதனால் அவங்களோட கதைகளும் அப்பப்போ தினத்தந்தி இதிலெல்லாம் வரும். அம்மா அதெல்லாம் ரொம்ப பாராட்டுவாங்க, என் தம்பி எழுதின கதை அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ படிப்படியாக என்ன இருக்குன்னா, இப்போ இவங்க ஒரு கதை எழுதி ஒரு திரைப்படத்துக்காக ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. அதை எடுக்கிறதுக்கு நல்ல ப்ரொடியூசர் தேடிக்கிட்டு இருக்கோம். இது எங்களோட மாஸ்டர் பிளானாக வச்சுருக்கோம். இந்த வருஷம் எப்படியும் அந்த படத்தை வெளியிடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எதுக்கு எல்லாமே எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதங்கள் காரணம். இப்படி முதல்ல என்னோடய புக்கு, அதாவது உங்கள் உயர்வு உங்கள் கையில் அப்படின்னு சொல்லி வானதி பதிப்பகத்தில் வெளிவந்தது. ஒவ்வொரு புத்தகம் வெளிவந்த உடனேயும் அம்மா கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவேன். அதே மாதிரி நான் அதுக்கப்புறம் பாடல்கள் எழுத ஆரம்பித்தேன் இல்லையா. அதில் வெங்கடேச சுப்ரபாதம், கனகதாரா சோஸ்திரம் மொழிபெயர்ப்பு, அதாவது 2000வது வருஷம், அதாவது 24 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பே சாரதா பாடி எம்ஆர் விஜயா அம்மா சொல்லி இந்த பாட்டெல்லாம் எழுத ஆரம்பித்தேன். ஜூபிட்டர் ஆடியோஸில் வெளிவந்தது. அதெல்லாம் கேட்டுட்டு அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆகா, நம்ம மகன் இப்படி பாட்டெல்லாம் எழுத ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லிவிட்டே நான் அடுத்தடுத்து எழுதி அம்மாக்கிட்ட ஒன்று எது எழுதினாலும் அம்மாக்கிட்ட காமிச்சதை திருத்தி வாங்கிக்குவேன். அந்த மாதிரியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் 2008 அம்மா இதுக்கு யூஎஸ் போனாங்க, என் பிரதர் வீட்டுக்கு. அங்கே வெரிகோஸ் வெயின்
காலில் இருந்ததுனால ஃப்ளைட் ஜேர்னி ஒத்துக்காமல் அது கூட நான் மங்கையர் மலரில் வந்திருந்தது. பேப்பரில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அம்மாவை பற்றி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு. அங்கே தான் அவங்க வந்து அவங்களோட உயிர் பிரிஞ்சுது. அப்புறம் நாங்கள்லாம் போகவும் முடியல. ஆக அம்மாவை வந்து நாங்கள் ஒரு தேவதையாக அப்படியே ஃப்ளைட்டில் ஏற்றி வழி அனுப்புனது மட்டும்தான் எங்களோட மனசில் இருக்குது. என்ன இப்போவும் வந்து அம்மாவை நினைக்காத நாள் இல்லை. பக்கத்தில் வந்து பெட்ரூமில் வந்து அம்மாவும் நானும் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை பக்கத்தில் வச்சுக்குவேன். எந்திரிச்ச உடனே அந்த படத்தை தான் பார்ப்பேன். அந்த படத்தை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் எங்கள் அம்மாவும் நானும். என்ன அப்போ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான். இதில் அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். என்ன பிளாக் அண்ட் ஒயிட் படம் இது. இந்த படத்தை நான் வச்சுருக்கிறப்ப நான் வந்து என்ன நினச்சிக்குவேன், நான் அம்மா கையில் இருக்கிற மாதிரி நினச்சிக்குவேன். அம்மா நம்மளை எப்போயும் பார்த்துக்குவாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க, நமக்கு தெய்வமாக இருப்பாங்க அப்படின்னு. அதுக்காகவே அம்மாவோட படத்தை வச்சுக்குவேன். அப்புறம் வந்து இதுதான் எங்கள் அம்மா. எங்கள் அம்மாக்கிட்ட இன்னொரு ரொம்ப நல்ல குணம் என்னென்னா, எதுலேயும் ரொம்ப டிசிப்ளின். அதாவது ரைட்டிங் ஆகட்டும், ரஃபோடு அப்படியே அனுப்பவே மாட்டாங்க. என்ன தான் முடியாட்டா கூட நல்லா உட்காந்து ஃபேர் காப்பி எடுத்து ரொம்ப அழகாக என்ன முத்து முத்தாக இருக்கும் கையெழுத்து. இதில் குமுதம் இதில் ஆசிரியர் வந்து ரொம்பவே பாராட்டுவார். எப்படிம்மா அச்சுக்கோத்தாப்புல எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவி ஐயாவும் இதையே சொல்லுவார். உங்கள் எழுத்துக்காகவே உங்கள் இதை படிக்கலாம் அப்படிம்பார். என்ன அது ஒரு டிசிப்ளின். அப்புறம் எல்லாருக்கும் ஹெல்ப்பிங். யாராவது என்னாவது கேட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் கொடுத்துருவாங்க. அதை நான் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. அதனால் அம்மாக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் அம்மா மேலே ஒரு தனி மரியாதை. என்னை இன்னும் அம்மாவை பற்றி நினச்சி பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா பிடபிள்யூடியில் சீஃப் இன்ஜினியராக இருந்தாங்க. அம்மாவோட ஒவ்வொரு நாவல் வெளிவந்தாலும் அதில் ஒரு 200 புக்கு வாங்கி அந்த பிடபிள்யூடி ஆஃபீஸ் ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்களும் ரொம்ப அப்பாவை என்கரேஜ் பண்ணாங்க. அதனால் இன்றைக்கி அன்னையர் தினத்தில் வந்து எங்கள் அம்மா அப்பா 2 பேரையும் நான் வந்து வணங்கி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்கிறேன். வாழ்த்துக்கள்.